நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. வெய்யிரு துளிவங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணைத்தடவி மாசருதிங்கள் கங்கை நதிநீர் அணிந்தின் உளவை புகுந்தாதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பெரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. நமசிவாய. Good morning everybody. I expected a bigger energy. Thank you. This is a நான் இப்போ தான் வெளில சொல்லிகிட்டே இருந்தேன். Whenever I see so many extended family of senior citizens, it makes me so happy. And this is a great morning, and on behalf of Element Senior Living, GT Bharati Urban Developers, I welcome you all to this great morning with excellent panelists. We have two very eminent speakers amongst us. நான் கொஞ்சம் தமிழ்லையும் உடச்சிக்கலாமா, தங்கிலீஷில் பேசலாமா? இங்கிலீஷா தமிழா தங்கிலீஷா? தங்கிலீஷ் தமிழா தங்கிலீஷா? தங்கிலீஷ். ஓகே ஃபைன், குட். ரெண்டுலேயும் பேசலாம். ஓகே, ரெண்டும் சரி. இன்னைக்கு வந்து we have Dr. Sudha Seshan ma'am, as Varuna gave an excellent introduction about her. நமக்கெல்லாம் பெரிய இன்ட்ரடக்ஷன் தேவையில்லை. நான் வந்து எத்தனையோ வருஷங்களாக நம்ம வந்து அவர்களுடைய சொற்பொழிவுகளை கேட்டுட்டு இருக்கோம், அவங்க லெக்சர்ஸ் கேட்டுட்டு இருக்கோம். ஷி இஸ் அன் எக்ஸலண்ட் ஸ்காலர். எனிதிங் ஆன்மீகம்க்கு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட். இவளுடைய எத்தனையோ லெக்சர்ஸ் நானே எடுத்து நிறையா பார்த்துருக்கேன், கேட்டிருக்கேன். பல விஷயங்கள் அவங்கள பார்த்தாக்க கொஞ்சம் ஜெலஸாகவும் இருக்கும். ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, அவளை பார்க்கறதுக்கு போயிருந்தேன் நேற்று ஆஃபீஸ்க்கு. her colleagues are all there who were all known to me. அவங்கள்ட்ட சொன்னேன், சுத்தீவிர புக்ஸு எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப ஆசையான புக்ஸ். போகும்போது ஒரு 10 புக்கு ஆட்டையை போட்டுன்னு போயிட்டோமா அப்படின்னு கேட்டேன் நான். அற்புதமான புக்ஸ், ஸோ பியூட்டிஃபுல். அபவுட் தேர் வாஸ் அ சயின்ஸ் இன் ஏன்ஷியன்ட் இந்தியா ஒரு புக் இருந்தது டேபிள் மேலே. எனக்கு மோஸ்ட் ப்ராப்ளி நாளைக்கு நீங்கள் அங்கே வரும்போது இருக்கான்னு எனக்கு எடுத்துட்டு அதை. அண்ட் such a reference point. Welcome ma'am, my humble pranams to you. And we have amidst ourselves Sri Rangaraj Pandey sir. இவருக்கு ஒரு பெரிய அறிமுகம் தேவையில்லை. நம்மளை ரொம்ப கவர்ந்த ஒரு நியூஸ் ஆங்கர்னு சொல்ல முடியாது, அதுக்கெல்லாம் மேலே ஜேர்னலிஸ்ட், பொலிட்டிக்கல் அனலிஸ்ட், அட்வைசர். இன்னைக்கு அவர் வந்து he dons several hats. அந்த பல வேலைகளுக்கு ஒரே ஒரு சிங்கிள் ஸ்ட்ரிங் ஆஃப் ஜாயினரி மாத்திரம் இருக்கு. அது என்னன்னாக்கா ஜஸ்ட் அண்ட் பீயிங் ஃபேர், அதாவது நேர்மையாகவும் நடுநிலையாகவும் இருப்பது தான் அவருடைய எல்லா வேலைகளுக்கும் இருக்கிற ஒரு ஜாயினிங் ஸ்ட்ரிங். இன்றைய காலகட்டத்தில் அந்த மாதிரி இருக்கிறது கஷ்டம். காமராஜர் காலத்தில் வேணால் இருந்துடலாம், ரொம்ப ஈஸியாக கொஞ்சம் நேர்மையாக எத்தனையோ பேர் இருந்திருக்கலாம். இன்றைய காலகட்டத்தில் இந்த அளவுக்கு ஒரு நடுநிலைமையாக தப்புனா தப்புன்னு மனம் நோகாமல் சொல்கிறது, அது ஒரு விதம். இது வந்து கூப்பிட்டு வச்சு கலாய்க்கிறதுங்க பல சேனல்ஸ்லாம் இருக்குது. அந்த மாதிரிலாம் இல்லாமல் தவற அழகாக சுட்டி காமிச்சு அதை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணி, இது வந்து he is a role model to future generation of journalists and news anchors, and we welcome you sir. வணக்கம். இன்றைய தலைப்பு வந்து இந்திய குடும்பங்களில் பாரம்பரியமாகவே முதியோர்களின் முக்கியத்துவம். இது வந்து இந்தியானாலே ஜாயின்ட் ஃபேமிலி. இப்போ வெளிநாட்டுக்கெல்லாம் போகிறோம், வெளிநாட்டில் போனோம்னாக்கா ரெண்டு கிளான், ரெண்டு டைப் ஆஃப் கண்ட்ரி பீப்புள் தான். இப்போ யூரோப்க்கோ அமெரிக்காலேயோ போனோங்கனாக்கா ரெண்டு டைப் ஆஃப் பீப்புள் தான் நம்ம ஜாயின்ட் ஃபேமிலியோட இருப்பாங்க, அவங்க அப்பா அம்மாவோட. அங்கே இருக்கிற இந்தியன்ஸ், அங்கே இருக்கிற சைனீஸ். This culture belongs to Asia, mainly Chinese and other Far East Asian countries also. மெயினாக தெரியறது நாம தான், எங்கே போனாலும் இந்த ஜாயின்ட் ஃபேமிலியோடு இருக்கிறது. ஆனால் போக இந்தியாலையும் சரி சைனாலையும் சரி ஆல் ஓவர் த வேர்ல்டு இந்த ஒன்றா இருக்கக்கூடியது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக போச்சு. நான் எங்கள் அம்மாட்டெல்லாம் சொல்லுவேன், ரொம்ப நீ எங்கெங்கெல்லாமோ சுற்றின்னு இருக்கேன்னா என்ன படின்னு நீ தானே சொன்னேன். நான் ஆசைப்பட்ட படித்தேன், எப்போ பார்த்தாலும் படிங்கிறது. படித்ததுக்கு அப்புறம் வெளிநாட்டுக்கு போலையா நமக்கு பியர் ப்ரெஷர் வேறு. நமக்கு சித்தப்பா பையன் பெரியப்பா பையன் எல்லோரும் வெளிநாட்டுக்கு போயிடுவான். அந்த பியர் ப்ரெஷர் தாங்காமல் வெளியில் போகிறது. Now, obviously, over a period of time in the past few decades, what has happened are
joint families willingly or unwillingly have broken. இப்போ என்னன்னாக்க seniors, elders like you all, you have a choice. You want a choice. நான் எப்போதுமே சொல்வேன், there is a very fine line between privacy and isolation. உங்களுடைய பிரைவசிக்கும் உங்களை தனிமைப்படுத்துறதுக்கு ஐசோலேஷனுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம், ஒரே ஒரு மில்லிய கோடு வித்தியாசம் தான் இருக்கு. உங்களுக்கு எல்லா சீனியர்ஸ், இந்தியாவில் எல்லா சீனியர்ஸுக்கும் பிரைவசி வேணும், ஐசோலேஷன் வேண்டாம். இது ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அதனால ஏற்பட்டது தான் எலிமெண்ட்ஸ் மாதிரியான ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டிஸ் வேர் யூ ஹாவ் யுவர் ஓன் பிரைவசி. நீங்கள் ஓணுங்கிறது பார்க்கலாம், உங்களுக்கு ஓணுங்கிற டிவி சீரியல் பார்க்கலாம், போட்டி போடுறதுக்கு உங்கள் பேர பசங்க இருக்க மாட்டாங்க. இல்லாட்டாக்க நீங்களும் அவங்களோட உட்காந்து நிஞ்சா ஹத்தோரி, ஷின்சான் இதெல்லாம் தான் பார்க்கணும், வேற வழி இல்லை. இப்போ they can come, they are with you, always with you. Whenever they want, they are with you. Whenever you want, they are with you. So this has been the tradition of Indian families. And in Indian, see, நம்மளோட ஸ்கிரிப்சர்ஸில் கேட்கவே வேண்டாம். ராமாயணம் ஆகட்டும், மகாபாரதம் ஆகட்டும், இல்லை த கிராண்ட் ஓல்ட் மேன் ஆஃப் மயிலாப்பூர் திருவள்ளுவர் அவர் கொடுத்த திருக்குறள் ஆகட்டும், அவர் மாத்திரம்தான் தனியாக ஒரு அதிகாரமே கொடுத்துருக்கார். பெரியாரை துணைக்கோடல்னு பேர். அது வந்து பெரியாரைங்கிறது பெரியோர் புரிஞ்சா சரி, ஒரு தனி அதிகாரம் 10 எப்படி பெரியவர்கள், அறிந்தவர்கள், அறிஞர்கள் அவங்களோட துணையோட தான் நம்ம வாழ்க்கை இருக்கணுங்கிறதுக்காக ஒரு 10 குறளை கொடுத்துருக்காரு. அதில் ஒன்றே எனக்கு மனம் கவர்ந்த குறள்னா ஒரு இந்த விஷயத்தில் ஒரு 2-3 சொல்லலாம். அவர் வந்து ஏன்னா பியூட்டிஃபுல்லாக ஹி டஸ் அ கப்ளிங். திருக்குறளில் ஒரு இடத்துல ஒன்று கொடுத்துட்டு அதோட கொராலரி இன்னொரு இடத்துல கொடுத்துருப்பார். நான் புரிஞ்சுனது ஒரு இடத்துல மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள்ளணும்னு சொல்கிறேன். பையனுக்கு என்ன அளவுக்கு பண்ணணும்னா, பையன் அப்பாவுக்கு பண்ணணும்னா, இந்த அப்பா வந்து எவ்வளோலாம் வந்து தவம் பண்ணியிருக்காரோ இந்த மாதிரி ஒரு பிள்ளைய பெறறதுக்கு அப்படின்னு அதோடு விட்டுடல. அப்பாவுக்கும் ஒரு டியூட்டி கொடுத்துருக்காரு இன்னொரு இடத்துல, தந்தை மகர் காற்றும் உதவி வையத்து முன்னிறுத்த செயல். ஸோ வீட்டில் எல்டர்ஸ், தந்தைன்னு அங்கே தந்தை மத்தியில் தந்தை தான் எல்லாருமே நம்மளோட பெரியவர்கள். அவர்கள் நமக்கு செய்வது என்ன, நம்மளை வந்து உருவாக்கி நம்மளை எக்விப் பண்ணி ஃபுல்லி குவாலிஃபைட் ஆக்கி, குவாலிஃபிகேஷனும் நம்ம யூனிவர்சிட்டி வாங்குற சர்டிஃபிகேஷன் மாத்திரம் கிடையாது, சின்ன குழந்தைகள்லேருந்து அவங்க நமக்கு கொடுக்குற குவாலிட்டி, இது எல்லாத்தையும் நம்மளோட டிஎன்ஏல உருவாக்கி இம்பைப் பண்ணி நம்மளை வந்து ஒரு வையத்து முன்னிறுத்த செயல், நம்மளோட வையகத்துக்கு முன்னாடி நம்மளை கொண்டு போய் நிறுத்துறது அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நாம் அந்த ஹெல்ப் எல்லாம் வந்து இன்றைய யங்கர் ஜென்ரேஷன் எடுத்துக்கிறது கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க. அதனால அவங்களுக்கு பாதிப்புகள் தான் ஜாஸ்தி. I would still say the younger generation will have to toe the lines of the elders. You cannot reinvent a cycle, you cannot reinvent a wheel. அந்த வீலில் வந்து மேலே விதவிதமான ஸ்போக்கு போடலாம், ரப்பரை வேறு மாதிரி போடலாம், ஆனால் வீல் ரவுண்டாக தான் இருக்கும். அதனால் அந்த முதியோர்களுடைய விஸ்டமை நம்ம ரீஇன்வென்ட் பண்ணவே முடியாது. அதுதான் முதியோர்கள் நம்ம குடும்பங்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவம், பேசிஸ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் சொசைட்டி. ராமாயண மகாபாரதத்தை பற்றி நான் இப்போ ரொம்ப பேச போகிறதில்ல, பின்னாடி டைம் இருந்தால் பேசுகிறேன். பிகாஸ் தேர் ஆர் எமினன்ட் ஸ்பீக்கர்ஸ், அவங்களுடைய டைமை நான் எடுத்துக்க விரும்பலை. வேதாங்கங்களில் ஒரு இடம் இருக்குது, அது ஒரே ஒரு இடத்த பற்றி சொல்லிடுறேன். தைத்திரிய உபனிஷத்னு ஒன்று இருக்குது. தைத்திரிய உபனிஷத்தில் சிக்ஷாவலின்னு ஒன்று இருக்குது. அதாவது ஒரு குருகிட்ட சிஷ்யன் குருகுலம்லாம் பயின்று வெளியே போகும் பொழுது அப்போது குரு கூப்பிட்டு சொல்வார், பெரிய சாப்டர் சிக்ஷாவலிங்கிறது பெரிய சாப்டர். குரு கூப்பிட்டு சொல்வார், நீ அதெல்லாம் நிறைய படிச்சிருக்க, சரி இத்தனை காலம் நீ என்கிட்ட குருகுலத்தில் படித்தது வேதங்கள், வியாக்கரணங்கள், உபனிஷத்துக்கள் இதெல்லாம் கூட உன்னால் ஞாபகம் வச்சுக்க முடியலைன்னா, பின்பற்ற முடியலைன்னா பரவாயில்ல, இப்போ நான் சொல்ல போகிறத மாத்திரம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் பாஸ்டுலேட்ஸ் கொடுப்பார் ஒரு குரு. அதுதான் சிக்ஷாவலி. அதில் வர்றது தான் சத்தியம் வத தர்மம் சரன்ற சில வார்த்தைகள்லாம் இருக்குது. அதில் கடைசியில் மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, அதாவது எதுவாக இருந்தாலும் ஞாபகம் வச்சு காட்டாலும் பரவாயில்ல, நான் சொல்லி கொடுத்ததில்ல, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லி கடைசியில் சொல்கிறது மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, அதிதி தேவோ பவ. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். நம் பெரியோர்களை கடவுளாய் மதித்த ஒரே கலாச்சாரம் இந்திய கலாச்சாரம்.
Before closing in, I also want to quote another beautiful quotation. Manusmritilendu. Abhivadanashilasya nityam vruddhopasevinah chatvari tasya vardhante ayurdharmo yashobalam. யார் பெரியோர்களை வணங்கி பேணுகிறார்களோ அவர்களுக்கு இந்த 4 விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். என்னென்ன? ஆயுர் தர்மோ யசோபலம், வயது, உங்களுடைய கேரக்டர் தர்மஹா, யசஹ உங்களுடைய புகழ், பலம், பலம்ங்கிறது ஃபிசிக்கல் பலம் மாத்திரம் இல்லை, மனோபலம், தெய்வ பலம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். எப்போ? நம்ம வீட்டில் இருக்கிற முதியோர்களை போற்றி பேணுகிற பொழுது. இது மனுஸ்மிருதியில் இருக்கு. மனுஸ்மிருதியை ஒழுங்காக படித்தா இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாமும் கிடைக்கும்.